பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள். தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் இந்த பகல் வேளையிலே தேவன் அளிக்கின்ற ஒரு விசேஷித்த கிருபை, இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அகாயா நாட்டில் உள்ள கொரிந்து பட்டணத்து சபைக்கு எழுதும் பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த கிருபை அளித்திருக்கின்றார். அதற்காக அந்த கிருபையிலே பங்கு பெற்ற இஸ்ரவேலின் பரிசுத்தவான்களும் மற்றவர்களும் உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவனை துதிக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போ ஒரு விசேஷித்த கிருபை, தேவன் நமக்கு அநேக கிருபைகளை தருகிறார், வரங்களை தருகின்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், ஒரு விசேஷித்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விசேஷித்த கிருபை எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக எருசலேமில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தவான்களாய் வாழுகின்ற பிள்ளைகள் பொருளாதாரத்தில் நெருக்கடி அடைந்து இருக்கின்ற வேளையிலே இந்த அகாயா நாடு, மக்கதோனியா நாடுகளில் உள்ள சபைகள் எல்லாம் உதவி செய்தார்கள், பொருளாதார உதவி. அந்த உதவி செய்தது ஒரு விசேஷித்த கிருபை என்று பவுல் குறிப்பிடுகிறார். நான் இன்று சொல்ல வருவது, அந்த விசேஷித்த உதவி இவர்கள் செய்வதற்கு காரணமாய் இவர்களுக்குள்ளே தேவன் கொடுத்த அந்த விசேஷித்த கிருபை என்ன, அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொண்டார்கள், அந்த கிருபையை நாமும் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம் மூலம் நம்மை குறித்து அநேகர் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு ஏது உண்டாகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழும் வாழ்க்கை ஒரு பிரயோஜனமும் ஆசீர்வாதமுமான வாழ்க்கையாக, அநேகருக்கு நன்மை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக அமைந்து அதன் மூலம் தேவனுடைய நாமத்தை மற்றவர்கள் மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே நாம் அதற்கு காரணர்களாக வாழ வேண்டும். அதான் ஒரு விசேஷித்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழுவதற்கு ஒரு விசேஷித்த கிருபையை தேவன் நமக்கு அளிக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையை குறித்து தான் பேச போகிறேன். இந்த கிருபையின் அம்சங்கள் 2. அதை குறித்து அந்த 13ஆம் வசனத்திலே வாசித்த பொழுது கவனித்தோம், திரும்ப கவனியுங்கள். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து, எவர்கள்? எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள். அவர்கள் இந்த அகாயா நாட்டு சபையிலிருந்தும் மக்கதோனியா நாட்டு சபையிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த தர்ம பணம், அவர்களுக்கு அந்த கஷ்டத்துக்கு உதவியாயிருந்த அந்த பணம், அதை அவர்கள் அனுபவித்து, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தம், இதான் நம்பர் 1. முதலாவது இந்த கிருபையின் அம்சம் என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிடுதல். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிடுதல், அதை செய்தது நிமித்தம் தான் இந்த கிருபை வெளிப்பட்டது. அதனால் தான் அநேகர் இன்றைக்கு உங்களை முன்னிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று பவுல் சொன்னார். இந்த கிருபை வெளிப்பட்டதுக்கு முதல் காரியம், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தீர்கள், அந்த கீழ்ப்படிதலோடு நீங்கள் அதை அறிக்கை செய்தீர்கள், அறிக்கையிட்டீர்கள், வெளிப்படுத்தினீர்கள். அதனால் உங்களுக்குள் மறைந்திருந்த, தேவன் ஊற்றியிருந்த அந்த விசேஷித்த கிருபை இப்பொழுது வெளியே வெளிப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அதே போல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டிருக்கின்றோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படுகின்றோம். அந்த கீழ்ப்படிதலோடே அறிக்கையிடுகின்ற ஒரு அனுபவம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நான் கட்டுப்படுகிறேன், நான் உட்படுகிறேன். அது மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னை நிரப்பி என்னுடைய கிரியைகளில் வெளிப்படுகின்றது. அல்லேலூயா. அதுதான் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டு வாழுகின்ற ஒரு அனுபவம். அந்த அனுபவம் எந்த கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கின்றதோ, உங்களை முன்னிட்டு மற்றவர்கள் தேவனை துதிப்பார்கள், மகிமைப்படுத்துவார்கள். ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மை முன்னிட்டு மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள்? நாம் பெற்ற சுவிசேஷத்தின் ஒரு அறிக்கை நமது வாழ்விலே வெளிப்பட தொடங்கும் என்றால், நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செய்கையிலே, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே, நம்முடைய ஒவ்வொரு பணிவிடைகள் மற்றுள்ள ஈடுபடுகின்ற ஒவ்வொரு காரியங்களில் நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவினுடைய அந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட தொடங்கும் என்றால் பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஓ, இவர்களை தேவன் இப்படி மாற்றினாரே, தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இவர்களை தேவன் இப்படி வைத்திருக்கிறாரே, இவர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். இவர்கள் மூலம் எனக்கு இந்த நன்மை உண்டாயிற்று, இவர்களுக்காக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. அதான் விஷயம். இன்றைக்கு நம்மை குறித்து ஒருவேளை நமக்கு புகழ்ச்சிக்காக அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக ஹல்லேலூயா சொல்ல வேண்டும். இன்னார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாற்றினது, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதல்லவா நம்மை குறித்த நல்ல சாட்சி. இன்னார் வந்து ஒரு உதவி எனக்கு செய்தார்கள், ஒரு உதவி எனக்கு கொடுத்தார்கள், அதனால் நான் இன்றைக்கு நன்றாயிருக்கிறேன். அது என்ன பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. இப்படி நாம் சொல்லுகின்ற சுவிசேஷமும் சரி, சுவிசேஷத்தின் ரகசியத்தினால் நிரப்பப்பட்டு நாம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்ற காரியங்களானாலும் சரி, இவைகள் மூலமாக அநேகர் நன்மை அடைகின்றார்கள். அந்த நன்மை அடைகிறவர்கள் தேவனை துதிப்பார்கள். அது தேவனுக்கு நம் மூலம் மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த அனுபவத்தை உடையவர்களா இருக்கோம். இதான் அந்த விசேஷித்த கிருபை. எனக்கு ஒரு விசேஷித்த கிருபை வேண்டும் கர்த்தாவே. அது என்ன கிருபை? நான் அறிந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிக்கையிட்டு வாழ்பவனாக, அறிக்கையிட்டு வாழ்பவளாக நான் திகழ வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷம் வெறும் தலையறிவாக மட்டும் இருக்கிறது. சுவிசேஷம் எனக்கு தெரியும், சத்தியம் தெரியும், உபதேசம் தெரியும், விளக்கங்கள் தெரியும், வியாக்கியானங்கள் தெரியும். ஆனால் என் வாழ்க்கையின் அறிக்கையிலே, என் செயல்பாட்டு அறிக்கையிலே ஒன்றும் வரவில்லை என்று சொன்னால் அது ஒரு பேருக்கான ஒரு கிறிஸ்தவம், தலையில் மட்டும் இருக்கிற ஒரு தலையறிவு கிறிஸ்தவம். அது இருதயத்தில் இறங்கும் பொழுதுதான் அது விசுவாசமாக உருவெடுக்கிறது. அந்த விசுவாசம் தான் கிரியையிலே வெளிப்பட்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக அது செயல்படுகிறது. ஹல்லேலூயா. எனவே நாம் அறிந்தோம் என்பதோடு நில்லாமல், அறிந்ததை விசுவாசித்தோம், விசுவாசத்தை கிரியையிலே காண்பித்தோம் என்கிற அந்த அறிக்கையிடுதலோடு கூட உள்ள அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வாஞ்சிப்போம். சுவிசேஷத்தின் எந்த பகுதியை நான் வெறும் தலையில் மட்டும் வைத்திருக்கிறேன்? சுவிசேஷத்தில் அநேக பகுதிகள் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின அருமையான நற்செய்தி, நல்ல செய்தி, the good news, கர்த்தருடைய சுவிசேஷம். அந்த புது செய்தி, அந்த நற்செய்தி எனக்குள் வந்த பொழுது பாவியாயிருந்த என்னை இன்றைக்கு இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தனாய் மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. துன்மார்க்கனாய் கிடந்த என்னை நீதிமானாக மாற்றி இருக்கின்றது. பொல்லாதவனாய் இருந்த என்னை நல்ல மனுஷனாக மாற்றி இருக்கிறது. பிடுங்கி வாங்குகிறவனாகிய என்னை தாராளமாய் கொடுக்கிறவனாக மாற்றி இருக்கிறது. அடித்து துன்பப்படுத்துகிறவனாகிய என்னை அடிபட்டும் சகித்து தேவனை துதிக்கிறவனாக மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி எத்தனை மாற்றங்களை எனக்குள்ளே கொண்டு வந்தது அந்த சுவிசேஷம் தான். இதுவரை கேட்காத அந்த நல்ல செய்தி எனக்குள் வந்ததுதான், தேவ செய்தி எனக்குள் வந்தது, கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஒவ்வொரு பகுதிகளை கீழ்ப்படிதலோடு அறிக்கை செய்யணும். கீழ்ப்படிதலோடு நான் இந்த சுவிசேஷத்தின் இந்த பகுதிக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், அதை நான் என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறேன். இதை காண்கிற மற்றவர்கள், இந்த செயல்பாடுகளை அனுபவிக்கிற மற்றவர்கள் நம் நிமித்தம் தேவனை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. எனவே அந்த ஒரு விசேஷித்த கிருபையை பெற்றவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்படணும். இரண்டாவது, அது வெளிப்பட்ட விஷயம் அடுத்த வார்த்தையில் இருக்கிறது. நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறதின் நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டது நிமித்தமும் நீங்கள் உதாரத்துவமாக தர்ம பணத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்தது. அப்போ கொடுக்கிறது என்பது இந்த சுவிசேஷத்தில் அல்லது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து அறிக்கை செய்வதில் மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. கொடுக்கிறது, கொடுக்கிறது, கொடுக்கிறது என்பது வெறும் பணத்தை மட்டும் கொடுப்பதை குறித்து நான் பேசவில்லை, அதுவும் இதில் ஒரு பகுதி. ஆனால் எத்தனையோ காரியங்களை கொடுக்கும்படிதான்
கிறிஸ்து நமக்கு இந்த நற்செய்தியை தந்திருக்கின்றார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் நற்செய்தியினாலே நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதுபோலவே அந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே நாம் அநேக காரியங்களை கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொடுக்கிறவர்களாகவும் நாம் காணப்படணும். இதற்கு 2 பேருடைய கிருபையை இதே வேத பகுதியிலே பவுல் நினைப்பூட்டுகிறார். நீங்கள் இந்த விசேஷித்த கிருபை பெற்ற அகாயா நாட்டினரே, நீங்கள் இப்பொழுது இந்த கிருபையில் வளர வேண்டும். அதற்குத்தான் நான் உங்களுக்கு இந்த கடிதத்தில் இதெல்லாம் எழுதுகின்றேன். ஆனால் அகாயா நாட்டு சபை இந்த விசேஷ கிருபையில் இன்னும் திளைத்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்னும் 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை பற்றி நீங்கள் அறிய வேண்டும். அதில் ஒன்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாம் அறிய வேண்டிய ஒரு கிருபை, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. நீங்கள் இந்த விசேஷித்த கிருபையை பெற்றவர்கள் இந்த விசேஷித்த கிருபையில் வளர்ந்து தேவனுக்கு மகிமையான சாட்சியாக எங்கும் வாழ வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் அறிய வேண்டிய ஒரு கிருபை இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கிருபை. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் கொடுத்த ஒரு கிருபை இருக்கிறது பாருங்கள். அந்த கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அந்த கிருபை எப்படி வெளிப்பட்டது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. கண்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த விசேஷித்த கிருபை என்னவென்றால் அவர் பூரண கிருபை உள்ளவர். தேவனுடைய சகல கிருபையும் அவருக்குள் தான் இருக்கு. தேவத்துவத்தின் சகல ரகசியங்களும் பரிபூரணங்களும் ஐஸ்வர்யங்களும் கிருபைகளும் எல்லாம் நிறைந்தவர். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவருக்குள் இருந்த அந்த விசேஷித்த கிருபையை வெளிப்படுத்துகின்றார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? மகா ஐஸ்வர்ய சம்பன்னர், ஒன்றுமில்லாத ஒரு தரித்திரராக ஒரு அந்த மாட்டு கொட்டிலே புல் தொட்டியிலே வந்து படுத்து கிடக்கிறார். ஓ, இதை எப்படி நாம் ஒப்பிட்டு பேச முடியும்? மலைக்கும் அடுவுக்கும் உள்ள தூரம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதை விட பெரியதாக்கும், ஒப்பிட முடியாத ஒரு பயங்கரமான தூரமாக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஐஸ்வர்யமோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தரித்திரராக்கப்பட்டிருந்த நிலைமையும். ஆகவே இயேசுடைய பிறப்பிலே அது வெளிப்பட்டது, இயேசுடைய வாழ்க்கையிலே அது வெளிப்பட்டது, இயேசுடைய மரணத்திலும் அது வெளிப்பட்டது. எல்லா பகுதிகளிலும் இந்த பூமி வாழ்க்கை முழுவதிலுமே ஒரு விசேஷித்த கிருபை, அவருக்குள் இருந்த கிருபை, தனிப்பட்ட முறையில் அவரை எடுத்துக்கொண்டால் அவருக்குள் இருந்த கிருபை, விசேஷித்த கிருபை, அந்த ஸ்பெஷல் கிரேஸ்னாலதான் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்மன். அவருடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் கணக்கு போடவே முடியாது. இந்த ஒரு பூமியே எவ்வளவோ ஐஸ்வர்யம் நிறைந்தது. இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இனி காணுகின்ற அல்லது நாம் அறிந்தும் அறியாதும் இருக்கிற அநேக நட்சத்திரங்கள், அநேக கோலங்கள், இன்னும் எத்தனையோ காரியங்கள் இந்த அகிலாண்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகள் அத்தனைக்கும் எஜமானன், அத்தனையும் உண்டாக்கினவர், அத்தனையும் பாதுகாக்கிறவர், அத்தனையும் வழிநடத்துகிறவர், அத்தனைக்கும் உரிமையாளர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சர்வ சம்பூரண ஐஸ்வர்யம், இந்த மகாபரிய ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற தேவகுமாரன் ஒரு புல் தொட்டியிலே படுத்து கிடந்தார், கந்தை வஸ்திரம் அணிந்து கொண்டிருந்தார் என்று சொன்னா ஐஸ்வர்யத்தின் மகத்துவத்தை அறிந்த அவர் தரித்திரத்தின் அடி ஆழத்தையும் அனுபவித்து வெளிப்படுத்தி காட்டினார். ஹல்லேலூயா. இதுதான் அந்த ஸ்பெஷல் கிரேஸ் உடைய ஸ்பெஷல் ரெவலேஷன், அந்த விசேஷித்த கிருபையினுடைய விசேஷித்த வெளிப்பாடு இதுதான். எப்படி இதை செய்ய முடிஞ்சது இயேசுவேன்னு கேட்டா, எனக்குள் ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறது, அந்த கிருபை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை இருக்கிறதுனால நான் இந்த பெரிய ஐஸ்வர்யத்தை விட்டுவிட்டு என் தேவனுக்காக, என் ஜனத்துக்காக நான் இங்கே படுத்து கிடக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன் கை வைத்தி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அவ்வளவு பெரிய மேன்மை. அதுபோல ஒவ்வொரு அம்சத்திலும் நீங்க எடுத்து பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இதுல எப்படி தாழ்த்துகிறார். மனுஷன் கேவலமா பேசுறான், கேவலமா பேசுறான், அவர் ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை. மனசுல அவனை பற்றி ஒரு வேதனையா நினைச்சா போதும், அவன் அவுட்டு. நான் சொல்றேன் உண்மைதானா? இந்த தேவகுமாரன் இவன் பேசுறான், இவன் போஜன பிரியன் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த பட்ட பேரை பாருங்க. ஆண்டவருக்கு என்ன சொன்னானுங்க? போஜன பிரியன். ஏன்னா அந்த பாவப்பட்ட வீடுகள்லாம் போய் சாப்பிடுவாரு. எதுக்கு? அவருக்கு சாப்பாட்டு மேல ஆசை இல்லையா சாப்பிடுவாரு? அப்படி அல்ல, அந்த பாவி அந்த ஏழைகள் மேலுள்ள அன்பினாலே அவர் எல்லா குடும்பத்துல கூப்பிட்டா சந்தோஷமா போவார். போய் அங்க உட்கார்ந்து சாப்பிட்ட உடனே இவனுக்கு பட்ட பேர் கிளப்புறான், இவரு போஜன பிரியன், போஜன பிரியன். இயேசுக்கு இந்த பேரை சொல்லலாமா? பாருங்க, சில வேளை இப்படிதான் வருது. நம்ம எது கேட்க கூடாதோ அதெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை. இயேசுக்கு அப்படித்தான். இயேசு போஜன பிரியன்னு சொல்றானுங்க. அதையும் கேட்டுக்கிட்டு ஒருவேளை மனசுல ஒரு வருத்தப்பட்டு, என்ன போய் போஜன பிரியன்னு சொல்லிட்டானே என்று மனசுல ஒரு சின்ன வேதனைப்பட்டா அந்த பிதாவுடைய உள்ளம் தாங்காது, அவன் அப்படியே அழிச்சிருவாரு. அல்லேலூயா. ஆனா இயேசு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? எனக்குள்ள ஒரு விசேஷித்த கிருபை இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா அந்த விசேஷித்த கிருபையின் வெளிப்பாடா தான் நான் இங்க வந்திருக்கேன். இதையும் பேசுவான், இதுக்கு மேலையும் பேசுவான், அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு விசேஷித்த கிருபை அவருக்குள்ளது வெளிப்படுறதுனாலதான் அவர் பொறுமையோடு சகித்தார். அல்லேலூயா. இனி அவருடைய ஊழியத்தை பற்றி கிரிட்டிசிசம். போற இடமெல்லாம் பிசாசு பயந்து ஓடுது, எங்க போனாலும் பிசாசு துரத்துறாரு. உடனே பார்த்தானுங்க, ஏய் இவன் இந்த பிசாசுகளுக்கு தலைமை பெயல்செபூல்னு ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சுட்டு சித்து வேலையாக்கம் செய்துட்டு இருக்கான் அப்படின்னு யாரை பத்தி சொல்லிட்டாங்க? இயேசுவை பற்றியே சொல்லி போட்டானு. பாருங்க, அவருடைய ஊழியத்துக்கு இடைஞ்சலாக இது பிசாசு துரத்துறது எப்படின்னா, இவர் கையில பிசாசுக்கு தலைவனை வச்சுட்டாக்கும் துரத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அதுக்கும் இயேசு கவலைப்படல. இயேசு அதனால பிசாசு துரத்துற நிறுத்தவும் இல்லை, கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. தேவன் செய்ய நினைத்தது அவர் செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் ஒரு விசேஷித்த கிருபையின் வெளிப்பாடு. அதுதான் நமக்கும் வேணும், அதுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு சென்ற பாதை தான் நாமும் செல்லும் பாதை. இயேசு சென்ற பாதையில் செல்வதற்கு தான் நம்மையும் சீடர்களாக அவர் அழைத்திருக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, இந்த விசேஷித்த ஒரு கிருபை, தேவன் தந்த கிருபை, நாம அதுக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனா தேவன் தந்த ஒரு விசேஷித்த கிருபை, அந்த கிருபை இயேசுவின் வாழ்க்கையில் வெளிப்பட்டதை அறிந்திருக்கிறீர்களே. அந்த அறிவு முதல்ல உங்களுக்கு வேணும். அந்த அறிவு இருந்தா தான் நீங்களும் அந்த கிருபையில நடப்பீங்க, அந்த கிருபையை வெளிப்படுத்துவீங்க. உங்க சொந்த குடும்பத்தில் அந்த கிருபை வெளிப்படட்டும். வேலை பார்க்கிற இடத்துல இந்த விசேஷித்த கிருபை வெளிப்படட்டும். நீங்கள் மற்றுள்ள காரியங்களில் ஈடுபடும் பொழுது, சபையிலே, சமுதாயத்திலே, எங்கும் பிரியமானவர்களே, உங்களுக்குள் தேவன் வைத்த இந்த விசேஷித்த கிருபை, இயேசுவுக்குள் வைத்தது தான் நமக்குள்ளும் வச்சிருக்கிறாரு. அந்த விசேஷித்த கிருபை இயேசுவுக்குள் இருந்த கிருபை. மரணத்தை பார்த்தால் கொடுமையான மரணம் ஐயா. இது மாதிரி ஒரு சித்திரவதைப்படுத்தப்பட்டு அப்பட்டமா ஒரு பரிகாசத்தின் சின்னமாய், நிந்தை அவமானத்தினுடைய உச்சக்கட்டமான ஒரு சின்னமாக இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு அதுக்கு அர்த்தம் என்ன? இவர் மகா மோசமான பாவி. அதனாலதான் மரத்துல தூக்கி கொலை செய்யப்படுறது. அன்னைக்கு இருந்ததுல ரொம்ப மேல உள்ள கேபிட்டல் பனிஷ்மெண்ட், ஒரு என்ன சொல்றது, உள்ளதுல கடுமையான உயர்ந்த தண்டனை. அந்த தண்டனை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ரொம்ப மோசமானவர். அவருக்கு அதையும் அவர் ஏற்று, அதுல இனி இதுக்கு மேல தாழ்மைப்படுவதற்கு இடமே இல்லை. மரணத்திலும் இதற்கு மேல் தாழ்த்துவதற்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு தாழ்த்தினார். ஆனால் அவர் யார்? எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிற, ஜீவனை தன் கையில் வைத்திருக்கிற ஜீவனின் அதிபதி. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதிக்கு இப்ப எங்க தாழ்த்தி இருக்கிறாரு? மரணத்துல, அதுவும் படுமோசமான மரணத்துல, எல்லாரும் தூஷிக்கிற, சீன்னு சொல்லக்கூடிய அந்த அளவான ஒரு மரணத்துக்குள்ளே தன்னை தாழ்த்தி இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, அவருக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷித்த கிருபை. ஹல்லேலூயா. இந்த மரணத்தை விட்டு அவர் விலகி போயிருக்கலாம். 2 சந்தர்ப்பம் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? முதலாவது, இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது அவரே ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அப்புறம் பதில் வரல. 2வது சொல்றாரு, நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தப்படியே
ஆகட்டும். முதல்ல அப்படிதான் தேவ சித்தப்படி தான் சொன்னார், ரெண்டாவதும் தேவ சித்தப்படி, மூணாவதும் அப்படியே ஒப்பு கொடுத்தார். அப்ப பாருங்கள், ஆண்டவருக்கு இயேசுவுக்கு அந்த இடத்துல ஒரு வார்த்தை, பிதாவே இனி முடியாது. இந்த 33 ஆண்டு இந்த மனுஷனோட வாழ்ந்து நான் வெறுத்து போனேன். ஒருவனாயிலும் உண்மை உள்ளவன் அல்ல, ஒருவனாயிலும் புரிந்து கொள்ளுகிறவன் கிடையாது. எல்லாம் கேடு நிறைந்தவன், எல்லாம் புரிந்து கொள்ளாதவன். இவங்க மத்தியில் எனக்கு முடியும், இனி இவங்களுக்காக சிலுவையில மறிக்க என்னால் முடியாது என்று திட்டமா ஒரு வார்த்தை சொன்னதுதான். ஆனால் அவருக்குள் இருந்த விசேஷித்த கிருபை அவரை ஒப்பு கொடுக்க வைத்தது. ஹல்லேலூயா. நினைச்சா மரணம் வேண்டான்னு போயிருக்கலாம். இன்னொன்று, கெத்செமனே தோட்டத்திலிருந்து வெளியே வர்றாரு. எல்லாம் அந்த யூதர்கள் கொண்டு வந்த ஆட்கள்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. சீடர்கள், பேதுரு யுத்தம் செய்ய தொடங்குறாரு. அப்பொழுது அந்த பேதுருவினாலே காது வெட்டப்பட்ட அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் மல்கூஸை குணமாக்கி விட்டு சொன்னார், பேதுருவே நீ இது பண்ணாத, நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் இந்த இடத்துல 12 லெகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இறங்குவார்கள். ஆனா அது செய்வது தேவ சித்தம் அல்ல. அவர் சொல்றார், பேதுருவை இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல, நான் கெத்செமனேல ஒப்பு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஆனாலும் இப்ப ஒரு தடவை நான் ஆண்டவர்கிட்ட மனசுல வேண்டிக் கொண்டு, இது வேண்டாம், என்னால முடியாது, ஸ்டாப் பண்ணிரும் சொன்னா ஒரு இமைப்பொழுதுல 12 பட்டாளம் தேவதூதர்கள் இங்க இறங்குவாங்க. ஒருத்தனாவது என்னை பிடிக்க முடியுமா? கை போட்டு பிடிக்க முடியாது. நீ இந்த பட்டயத்தை எடுத்து என்னடா செய்ய போற? அதான் ஆண்டவர் சொல்றார், நீ பட்டயத்தை வச்சு என்னை காப்பாற்ற போறியா? நான் காப்பாற்றப்படணும்னா இதுக்கு எத்தனை வழி இருக்கு எனக்கு. நான் இதுக்காகவே வந்திருக்கிறேன். எனக்குள்ள ஒரு விசேஷித்த கிருபை இருக்குது. அந்த கிருபை தான் இப்ப வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. அது எதற்காக? என் தேவன் பிதாவின் சித்தம் செய்யும்படி. இரண்டாவது எதற்காக? இந்த மனுஷர்கள் எல்லாம் நரக பாதாளத்தில் போகாமல் மீட்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்தில் வரும்படி. இந்த 2 காரியத்துக்காக தான் இந்த கிருபை வெளிப்படுது. ஹல்லேலூயா. அந்த விசேஷித்த கிருபை, இயேசுவுக்குள் இருந்த கிருபை அறிந்திருக்கிறீர்களே விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்குள் இருந்த கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அப்ப இயேசுவின் வழிதானே நாமும் நடக்க வேண்டும், இயேசு சென்ற பாதை தானே நாமும் செல்ல வேண்டும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நினைத்து பாருங்கள், அக்கம் பக்கத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து பாருங்கள், சொந்தக்காரங்களுக்குள் எழும்பக்கூடிய பிரச்சனைகளை சிந்தித்து பாருங்கள், வேலை ஸ்தலத்திலே உடன் உழைக்கிறவர்கள், மேல் இருக்கிறவர்கள், கீழ் இருக்கிறவர்கள், இங்கே வரக்கூடிய போராட்டங்களை பாருங்கள், சமுதாயத்திலே, சபைக்குள்ளே, ஊழிய பாதையிலே, எங்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள். எல்லா பிரச்சனைகளின் நடுவிலே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. இத மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பெரிய மாற்றம் சம்பவித்து விடும். நீங்கள் சகிக்க தொடங்கி விடுவீர்கள். நீங்கள் இக்கட்டு நாளில் இளைப்பாறுதல் அடைந்து விடுவீர்கள். இல்லாமையின் வேளைகளிலும் களிகூற ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லேலூயா. இதுதான் மாற்றத்தை கொண்டு வரும். நான் யார்? எனக்குள்ள ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறது. நான் விசேஷித்த கிருபை பெற்ற தேவ பிள்ளை. எனவே இது அவ்வளவும் எனக்கு வரும்பொழுது ஏன் வருகிறதுன்னா, இந்த விசேஷித்த கிருபை எனக்குள்ள இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சம்பவிக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இதனால் ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும், என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும், என் ஜனத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும், என் சபைக்கு பிரயோஜனம், என் தேசத்துக்கு பிரயோஜனம். இந்த விசேஷித்த கிருபை, என்னையே நான் கொடுக்கிற கிருபை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்யும்படி பிதாவானவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய மீட்புக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். இயேசு கொடுத்தார், தன்னையே கொடுத்தார், தன் ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய பலனை இந்த உலகத்திலே கொடுத்தார், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நமக்காக கொடுத்தார், தன்னுடைய வல்லமையில் நமக்கு பங்கை கொடுத்தார், தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். வாரி இறைக்கும் வள்ளல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இனி இரண்டாவது ஒரு நபரை குறித்து சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 8:1. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப இரண்டாவது ஒரு கிருபையை நீங்க அறியும்படி உங்களுக்கு அறிவிக்கிறேன். மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் கொடுத்த கிருபை. அவரு அங்க என்ன சொன்னார்? கடைசியில முடிக்கும் பொழுது, அகாயா நாட்டு சபையாராகிய நீங்கள் விசேஷித்த கிருபை பெற்றிருக்கிறீர்கள் என்று எருசலேமில் உள்ளவர்கள் தேவனை உங்கள் நிமித்தம் மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த கிருபையை உங்களுக்கு இன்னும் அனல் மூட்டி எழுப்புவதற்காக நான் எழுதுகிறது. 1, இயேசுவுக்குள் இருக்கிற கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 2,
உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடாகிய மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை. அந்த கிருபை இப்ப நான் உங்களுக்கு எழுதி அறிவிக்கிறேன் என்று சொல்லி கீழே எழுதுகிறார். அவர்களும் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? 2ஆம் வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். வார்த்தைகளை கவனித்தீர்களா? மக்கதோனியா நாட்டு சபை பணக்கார சபை, மக்கதோனியா நாடு பணக்கார நாடு, அதனால கொடுத்தாங்கன்னு எழுதல. அவங்க ரொம்ப சோதனைக்குள்ள இருந்தாங்க, மிகுந்த உபத்திரவத்துல சோதிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க, அவங்களே கொடிய தரித்திரத்துக்குள்ள இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க கையில பரிபூர்ண பணம் இல்ல, ஐஸ்வர்யம் இல்ல, ஆனா உள்ளத்துல பரிபூர்ண சந்தோஷம் இருந்தது. அந்த பரிபூர்ண சந்தோஷத்தினாலே எப்படி கொடுத்தாங்க? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தால். அதுதான் அவங்களுக்குள்ள கிருபையின் வெளிப்பாடு. அடுத்தது, மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி எப்படி எழுதுறாரு? அகாயா நாட்டு பிள்ளைகளே, உங்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவோட எக்ஸாம்பிளை சொல்லி, மக்கதோனியா நாட்டு எக்ஸாம்பிளை சொல்லி உங்களை ஊக்கப்படுத்த வேண்டிய தேவையா இருக்கு. ஆனா அவங்களை எப்படி ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவங்களே மனதோடு, அவங்களே தன்மனதோடு அவர்கள் கொடுத்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிருபை அங்க கிரியை செய்து, அவர்களுக்குள் ஊற்றப்பட்ட அந்த கிருபை, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் கஷ்டப்படுறான்னு ஒரு வார்த்தை சொன்னதுதான் உண்டு. அவன் தன் கஷ்டத்தை பார்க்காம எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான், பரிபூர்ண சந்தோஷத்தோடு கொடுத்தான், உதாரத்துவமாக கொடுத்தான். அது மட்டும் இல்ல, நான் தூண்டி தூண்டி விட வேண்டியது அவசியம் இல்லை, தாங்களே மனதுள்ளவர்களாய் கொடுத்தார்கள். அடுத்து, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். நீங்க கொடுங்க கொடுங்கன்னு நாங்க அவர்களை வேண்டிக் கொள்ளது இல்ல, அவங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க, எருசலேமுக்கு பரிசுத்தவான்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்களை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இதுதான் அந்த கிருபை. அந்த கிருபை அகாய நாட்டுல இந்த அளவுக்கு அந்த கிருபை வெளிப்படல. ஆனா அவர் சொல்றாரு, மக்கதோனியா நாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்கள் இல்லாமை நடுவிலும் உதாரத்துவமா கொடுத்தாங்க. தங்களுக்கு பரிபூர்ணம் கையில இல்ல, கொடிய தரித்திரம் தான் இருந்தது, ஆனா உள்ளத்துல பரிபூர்ண சந்தோஷம் இருந்தது. அப்படி தங்களுடைய பணங்களை கொடுத்தார்கள். தரித்திரத்துல பணத்தை கொடுத்தான்னு அர்த்தம் என்ன? தன்னையே கொடுத்தான்னு தான் காரியம். ஏன்னா தனக்கு வச்சிருந்தது தானே கொடுத்திருப்பான். தன்னையே கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்தது மட்டுமல்ல, அவர்கள் எங்களை வேண்டிக் கொண்டாங்க, நாங்க தரத கட்டாயம் வாங்கணும். ஏன்னா நமக்கே சில வேளை கஷ்டப்படுறவன்ட்டு இருந்து வாங்க கஷ்டமா இருக்கும். அது போல பவுலுக்கு இருந்திருக்கலாம், ஊழியக்காரர்களுக்கு இருந்திருக்கலாம். இவ்வளவு கொடிய தரித்திரது இருக்காங்களே, மக்கதோனியா சபையார் இப்படி கொடுக்கிறார்களே, சொல்ல இல்ல நீங்க வாங்கணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்தார்களாம். அதுதான் அந்த தங்களையே கொடுக்கிற விசேஷித்த கிருபை. இப்போ இந்த மக்கதோனியா நாடு இப்படி கொடுத்ததற்கு விஷயம் என்ன? அதனுடைய ரகசியத்தை மட்டும் நான் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 5ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த மக்கதோனியா நாட்டுக்கு கிருபையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் எப்படி இந்த கிருபையை பெற்று இந்த கிருபையிலே சிறந்து விளங்க முடிகிறது என்றால், அவர்கள் முதலாவது தங்களை தேவனுக்கும் அடுத்தபடி எங்களுக்கும் அவர்கள் தங்களை என்ன செய்திருந்தார்கள்? ஒப்பு கொடுத்திருந்தார். இந்த அர்ப்பணிப்பு தான் ரகசியம், இதனுடைய அஸ்திபார ரகசியம். இந்த அர்ப்பணிப்பு அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே கிடக்கின்றபடியினால் தான் அவர்கள் இந்த கிருபையை இந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடிந்தது என்று வெளிப்படுத்துகிறார்கள், சொல்லுகிறார்கள் அப்போஸ்தலர்கள். என்ன சொல்றாங்க? அவர்கள் முதலாவது தேவனுக்கு தங்களை அவ்வளவு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தனால தான் அவங்க பார்த்தாங்க, நாங்க எங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்போ எங்களை போல உள்ள பரிசுத்தவான்கள் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்போ நாங்க கர்த்தருக்கு தானே எங்களை ஒப்பு கொடுத்திருக்கோம், எங்களுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்பொழுது எங்க கையில இருக்கிறது அந்த இல்லாத பரிசுத்தவான்களுக்கு கொடுப்போம் என்றாக்கும் அவர்கள் கொடுத்தார்கள். அவ்வளவு தூரம் தங்களை கர்த்தருக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தபடினாலே ஒரு தைரியம் கொடுப்பதற்கு, அப்படிப்பட்ட ஒரு நன்கொடை அவர்களுக்கு வந்துவிட்டது. எனவே பிரியமானவர்களே, நாமும் கூட நம்மை கொடுக்கின்ற அனுபவம், நம்முடைய பணத்தை கொடுக்கின்ற அனுபவம், காணிக்கைகளாக அல்லது இந்த மாதிரி தர்ம காரியங்களாக கொடுக்கின்ற அனுபவம். இன்னும் ஒன்று, பணத்தை மட்டுமல்ல
நம்மை கொடுக்கின்ற நிறைய அனுபவங்கள் வருகிறது. ஒரு குடும்பம் என்றால் தகப்பன் அந்த குடும்பத்துக்காக தன்னை கொடுக்கிற வேண்டிய அனுபவங்கள் வருகிறது. தியாகம் பண்ண வேண்டியது, விட்டு கொடுக்க வேண்டியது, தன்னுடைய உரிமைகளை, தன்னுடைய அதிகாரத்தை, தனக்கு வர வேண்டியதை எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்க, இழக்க, இதெல்லாம் தான் கொடுப்பது. அந்த கொடுக்கும் தன்மை உள்ளத்தில் இருந்தால்தான் இந்த அனைத்து அனுபவங்களும் நமக்குள் கடந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்மை கொடுக்கின்ற ஒரு அனுபவம் உள்ளத்தின் ஆழத்துல இருக்கணும். அது இருக்கும் பொழுதுதான் நம்மை பல விதங்களில் நாம் கொடுக்க முடியும். அதை நாம் கற்றுக்கொள்ளணும். அதில் ஒன்று பணத்தை கொடுப்பது, உதவிகள் செய்வது. ஆனால் இன்னும் அநேக காரியங்கள் நம்மையே, நம்முடைய குடும்பத்தின் முன்னேற்றத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக, நம்மை பின்பற்றுகிற மக்களின் ஆசீர்வாதத்திற்காக, தேவ ஜனத்தின் நன்மைக்காக, தேசவாசிகளின் நன்மைக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுக்காக நம்மை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த கொடுக்கும் தன்மை நமக்குள் பெரிய மறுரூபத்தை கொண்டு வரும். நம்முடைய சுபாவத்தை மாற்றும், நம்முடைய தன்மையை மாற்றும், நம்முடைய செயல்பாட்டை மாற்றும், நம்முடைய வார்த்தைகளை மாற்றும். எல்லாவற்றிலும் ஒரு மறுரூபம் உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. மற்றவர்கள் நம்மை பார்த்து, நம்முடைய காரியங்களை பார்த்து தேவனை என்ன செய்வார்கள்? மகிமைப்படுத்துவார்கள். அவர்களும் நாளைக்கு தேவனை பின்பற்ற வருவார்கள். அல்லேலூயா. எனவே நம்மை கொடுப்போம், நம்மையே கொடுப்போம். அப்படி கொடுப்பதற்கு இங்கே சொல்லிருக்கு, முதலாவது தேவனுக்கு அர்ப்பணம் செய்யணும். தேவனுக்கு நானும் எனக்கு உண்டான யாவும் கர்த்தருக்கு. கர்த்தர் என்னை நடத்துவார், தேவ சித்தப்படி நடக்கும். என் பிள்ளைகளுடைய காரியம் தேவ சித்தப்படி நடக்கும், என்னுடைய காரியம்லாம் நடக்கும். இப்படி அர்ப்பணித்திருந்தால் ஒவ்வொரு சூழ்நிலையில் வரும்போது தைரியமா நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்க நமக்கு தைரியம் வரும். நம்ம பிடிச்சு எடுக்க பார்க்க மாட்டோம். விட்டு கொடுத்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எனக்கு வச்சது எனக்கு இருக்கும், கர்த்தர் வைக்காதது நான் கஷ்டப்பட்டு பிடிச்சு பார்த்தாலும் நிக்காது. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் இருக்கு எனக்கு. கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த அர்ப்பணம் இருக்கும் பொழுது வீண் போராட்டங்கள், பிடித்து வலிக்கிறது, கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறது, இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் மாறி போகும். விசுவாச அனுபவம் அங்கே வளர்ந்து கொண்டே வரும். ஹல்லேலூயா. விசுவாச அனுபவத்துக்கு அடிப்படை கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற அனுபவம் தான், ஒப்பு கொடுக்கின்ற அனுபவம். இரண்டாவது, மக்கதோனியா சபையார் கர்த்தருக்கு முன்பு கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் தங்களை என்ன செய்தார்கள்? ஒப்பு. அதனாலதான் அவங்களுக்கு அந்த விசேஷித்த கிருபை வழங்கினது. சில சொல்லுவா, நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆனா என்ன நடத்துகிற ஊழியக்காண்ட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அவர் சொல்லதெல்லாம் நான் செய்ய முடியாது, அப்படி சொல்லுவார்கள். அங்கே அந்த கிருபை வெளிப்பட முடியாது. அது ஒரு வித மாய்மாலமான ஒப்பு கொடுத்தல் தான். கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கோம்னு சொன்னா கண்டிப்பா கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கோம்னு சொன்னா கர்த்தர் அனுப்பின ஊழியர்களுக்கு நாம் கண்டிப்பாக செவி கொடுப்போம். அல்லேலூயா. இதிலே நாம் ஏமாந்து போக கூடாது, தவறி போக கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே மக்கதோனியா சபையாரை போல முதலாவது கர்த்தருக்கும் இரண்டாவது எங்களுக்கும் என்ற அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களுக்கு, தேவ ஊழியக்காரர்கள். எனவே உங்களை நடத்துகிறவர்களுக்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு ஒப்பு கொடுத்தல் உங்களுக்கு தேவை. உங்கள் பிள்ளைகள் உங்கள் தகப்பன் தாய்க்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களை நடத்துகிறவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுபோல விசுவாசிகள் ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒரு அர்ப்பணிப்பும் நமக்கு இருந்தால்தான் நாம் வெற்றி சிறக்க முடியும். அந்த அர்ப்பணிப்புல ஒரு நாளும் தோல்வி வராது. சில பயப்படுகிறாள், ஒருவேளை இந்த பாஸ்டர் எங்களை தப்பா நடத்திடுவாரோ, இல்லைன்னு சொன்னா இவர் சொல்லு கரெக்டா இருக்குமோ இல்லையோ, இதெல்லாம் நிறைய குழப்பங்கள் சிலருக்கு இருக்கும். இந்த அப்பா சொல்றது சரிதானா, இந்த டீச்சர் சொல்றது சரிதானா என்றெல்லாம் எழும்போம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளணும், தங்களை நடத்தும்படி வைக்கப்பட்டிருக்கிற பெற்றோரானாலும் ஆசிரியர்களானாலும் ஊழியக்காரர்களானாலும் அவர்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும் போது அதுல பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒரு உதாரணம், தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனுடைய தகப்பனார் தான் அவனை கூப்பிட்டு, நீ யுத்த களத்துல போய் சகோதரங்களை பார்த்துட்டு வான்னு அனுப்புறாரு தகப்பன். அந்த நடத்துகிற தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த யுத்த களத்துக்கு போன நேரத்துல அந்த தேவாதி தேவனுடைய மகிமையான ஒரு உயர்வு அவனுக்கு வர தொடங்கினது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சொந்த தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால. இதே மாதிரி யோசேப்பு சொந்த தகப்பன் தான் சொன்னா, நீ போய் அண்ணமார விசாரிச்சுட்டு வா. அவன் போனான். ஆனா போன சமயம் அவனுக்கு வந்ததெல்லாம் தலைகீழான காரியம். அவன் நினைச்சிருப்பான், எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் இன்னைக்கு குண்டுல கிடக்கிறேன், குழியில தூக்கி போட்டாங்களே, எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் இன்னைக்கு என்னைய வித்து போட்டாங்களே, எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து நான் இன்னைக்கு சிறைச்சாலையில கிடக்கிறேனே. அடிக்கடி சிந்தனை வந்திருக்கும் இல்லையா மனுஷிகத்துல? வந்ததோ வரலையோ நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இவன் இதெல்லாம் அனுபவிக்கிற காரணம்
நான் பேசாம வீட்டுல இருந்தேன். எங்க அப்பாவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன். எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சனால குண்டுல போட்டாங்க. எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சனால என்னைய வித்தாங்க. எங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சனால என்னைய சிறைச்சாலையில போட்டாங்க. என் வாலிபமே போச்சு. சுருங்க சொன்னா என் வாலிப துடுக்கே அடிமைத்தனத்திலும் கைதி என்ற சிறை இதுக்குள்ளேயும் அடங்கி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா சொன்னது தானே என்று நியாயமா அவன் அழுது கொண்டிருந்திருக்கலாம். அவங்க அப்பாவை வெறுத்து கொண்டிருந்திருக்கலாம். அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சனாலதான் இது வந்துட்டுன்னு அவன் வசைபாடி கொண்டிருந்திருக்கலாம். ஆனா 30வது வயதிலே வெளிப்பட்டது, அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சது நல்லது. அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த பெரிய உயர்வுக்கு வந்தேன். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. எனவே தான் சொல்லுகிறது, தைரியமாக நம்மை நடத்துறவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கீழ்ப்படிந்து பாருங்கள், கீழ்ப்படிந்து பாருங்கள். நீங்கள் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இரண்டாவது, உங்களை நடத்துகிறவர்களுக்கும் உங்களை தைரியமா ஒப்பு கொடுங்க. நடத்துகிறவர்களை போய் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்காதிருங்கள். சில வேளை இப்படித்தான் இருக்கும். யோசேப்புக்கு வந்த மாதிரி நியாயப்படி ஒண்ணுமே நல்லது போல தோணாது. யோசேப்பு 13 வருஷமா சிந்திச்சான்னா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சது நஷ்டம்னு தான் சொல்ல முடியும். ஆனா 13ஆம் வருஷத்தின் முடிவில் தான் அப்பாவுக்கு அன்றைக்கு கீழ்ப்படிந்தது 13 ஆண்டுகள் நஷ்டம் என்று காணப்பட்டாலும் இன்றைக்கு தெரியுது உண்மையில் அதுதான் பெரிய லாபம். அல்லேலூயா. அன்று கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால், அன்று குண்டிலே விழாமல் இருந்திருந்தால், அன்று விற்கப்படாமல் இருந்திருந்தால், அன்று சிறைச்சாலைக்குள் ஆளாகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த பதவியில் வந்திருக்க முடியுமா? இன்றைக்கு குடும்பத்துக்கு இரட்சகனாய் மாறி இருக்க முடியுமா? அந்நிய நாட்டுக்கே இரட்சகனாய் மாறி இருக்க முடியுமா? எனவே மக்கதோனியா நாட்டு சபையாருக்குள் இருந்த கிருபை இந்த கடமலைக்குண்டு சபையாருக்குள்ளும் வரட்டும். அல்லேலூயா. தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இரண்டாவது, யாருக்கு ஒப்பு கொடுங்க? நடத்துற ஊழியக்காரர்களுக்கும் ஒப்பு கொடுங்க. உங்க ஸ்கூல்ல போற பிள்ளைங்க டீச்சர்ஸ்க்கு ஒப்பு கொடு. அங்க வீட்டுல பெற்றோருக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. பெற்றோர் சொல்றத நீ கீழ்ப்படிஞ்சனால ஒரு நாள் உனக்கு தீமை வராது. இன்னைக்கு உனக்கு இருக்கிற அறிவுக்கு தீமை போல தெரியும். ஆனா கண்டிப்பாய் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஈசாக்குடைய வாழ்க்கையை குறித்து நான் நினைவுக்கு வரதுனால சொல்றேன். ஈசாக்கு நல்லா தெரிஞ்ச பிறகும் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ஏறி படுன்னு சொன்னாரு. படுத்தா என்ன நடக்கும்னு பையனுக்கு தெரியும். இப்ப எங்க அப்பா கத்தி எடுத்து என்னை வெட்டி பலி கொடுக்க போறாரு. படுத்தான். எனக்கு என்ன, எங்க அப்பா சொல்றாரு, நான் கீழ்ப்படுகிறேன். படுத்தவனுக்கு லாபமா இருந்ததா நஷ்டமா போச்சுதா? பாத்தீங்களா? பைபிள் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கிருபைக்கு அஸ்திபாரம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல அடுத்தபடி தங்களை நடத்துகிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். முந்தின வசனத்துல சொல்லி இருக்கு, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தில் பங்கையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்திலே ஒரு தொனி இருக்கிறது. மூன்றாவது, அவர்கள் தங்களை அந்த தேவ ஜனத்துக்காக ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க கொடுத்தது முதல்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவங்க கொடுத்தாங்களாம். இரண்டாவது, ஊழியக்காரருடைய வார்த்தை கொடுங்க என்று சொன்னனால அப்படியே கீழ்ப்படிஞ்சு கொடுத்தாங்களாம். மூணாவது, அங்க கஷ்டப்படுறாங்க அந்த எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள், எங்களுடைய ஜனம், தேவ ஜனம் என்று சொல்லி அந்த தேவ ஜனத்துக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள், ஒப்பு கொடுத்தார். இந்த 3 அழகான ஒப்பு கொடுத்தல் தான் அவர்களை இன்றைக்கு இந்த விசேஷித்த கிருபைக்கு முன்மாதிரியாக வேத வாக்கியங்களில் பதிவு செய்யப்பட காரணமாக அமைந்து விட்டது. ஹல்லேலூயா. எனவே உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் உங்களையே கொடுக்க வேண்டும். உங்களுடைய சமுதாயத்துக்காக நீங்கள் உங்களையே கொடுக்க வேண்டும். உங்களுடைய சில ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் செய்து வருகின்ற தொழில், வேலைகள், சேவைகள், இவைகள் எல்லாவற்றும் உங்களுடைய நிறுவனங்கள் செழிக்கும்படி உங்களையே கொடுக்கணும். கொடுக்காம ஒண்ணு எடுக்க முடியாது. கொடுத்தால் நாளைக்கு நிறைய கை நிறைய எடுக்க தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி வரை கொடுக்கணும், 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 கொடுத்து கொண்டே இருக்கணும். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன் சொல்ல மாதிரி கொடுப்பேன், கொடுப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்படி இருக்கணும். கடைசி வரை எடுப்பேன் எடுப்பேன் நினைக்க கூடாது. அது தானா கிடைத்து கொண்டு இருக்கும். கொடுப்பேன், கொடுப்பேன், கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று வாழ்ந்தால் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. அதுதான் மக்கதோனியருடைய சாட்சி. அதுதான் நம்முடைய சாட்சியாகவும் மாறட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். 3 வார்த்தைகள். தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்மை நடத்துகிறவர்களுக்கு ஒப்பு கொடுக்கணும்.
தேவ ஜனத்துக்காக நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பாருங்க, ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பாருங்க. அப்பா, என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானம். இயேசுவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொன்ன வார்த்தை, மக்கதோனியருக்கு அளிக்கப்பட்ட கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்ற வார்த்தை, கடைசியில் அகாயாவை பற்றி எழுதும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த விசேஷித்த கிருபை, அதை பார்த்து அதை அனுபவித்து மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த கிருபை எனக்குள்ளும் நிறைவாய் வரட்டும். அந்த மக்கதோனியா சபையார் வெளிப்படுத்தின அந்த கிருபை நாங்களும் சபையாக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் கூடி சபையாகவும் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. அகையா சபையாருக்கு எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஒரு கிருபையின் வெளிப்பாடு எங்களுக்குள்ளும் வரட்டும், என் குடும்பத்தில் வெளிப்படட்டும், என் வேலை ஸ்தலத்தில் வெளிப்படட்டும், என் சபையில் என்னுடைய செயல்பாட்டின் எல்லா பகுதிகளிலும் வெளிப்படட்டும், என் வாழ்க்கை முழுவதும் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. நான் எந்த விஷயத்தில் என் குடும்பத்தில் என்னை கொடுக்காமல் இருக்கிறேன், என்னை கொடுக்காமல் சில இடத்துல முரண்டு பிடித்து நின்று கொண்டிருக்கிறேன், அல்ல அவங்க தான் செய்யணும், என் மனைவி தான் செய்யணும், என் புருஷன் தான் இதில் விட்டு கொடுக்கணும், என் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப கடுமையாக எதில் நான் இருக்கிறேன், கொஞ்சம் விட்டு கொடுக்க போகிறேன், கொஞ்சம் விட்டு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த விட்டு கொடுக்கும் பொழுது அந்த கொடுக்கும் தன்மை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிடிவாதத்தின் தன்மை கெடுதிகளை கொண்டு வரும். கொடுக்கும் தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஊழியத்தின் பாதைகளில் இருக்கிறவர்களே, ஹல்லேலூயா, விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பாதத்துல வைங்க. கர்த்தர் அறியாம எனக்கு ஒன்று சம்பவிக்காது. தைரியமா கர்த்தருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், தைரியமா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஊழியர்கள் நடத்துகிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாணவர்களே, எங்கள் ஆசிரியர்கள் எங்களை நடத்துவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் பெற்றோர் என்னை நடத்துவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் இதை விரும்புகிறேன், அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, சரி அந்த வேண்டாம் என்ற வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து பார், பெரிய நன்மை வரும், உனக்கு பெரிய நன்மை வரும். சின்ன காரியத்துக்காக பெற்றோர்கிட்ட போராடி கொண்டு இருக்காத. இந்த போராட்டத்தில் ஒருவேளை நீ ஜெயித்துருவ, ஆனால் பின்னால் தோற்றுருவ பாரு. அந்த தோல்வி சங்கடமாக இருக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பெற்றோரோடு போராடாதே, பெற்றோருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதே. பெற்றோர் சொல்லியாச்சா, உன் நியாயத்தை சொல்லு, உனக்கு உரிமை இருக்கு, நீ பிள்ளை, அப்பாட்ட பேசு, அம்மாட்ட பேசு. ஆனா கடைசியா அவங்க இப்படித்தான் சொல்லிட்டாங்கன்னா முரண்டு பிடிக்காத, எதிர்த்து நிக்காத, சண்டை போடாத, வாயில வந்து அதை பேசாத, சாப்பிடாம கிடக்காத, கீழ்ப்படி, ஒப்பு கொடு. கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பெரியவர்களே, உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிங்க. வேலை ஸ்தலத்திலே உங்களுடைய தொழில்கள் எல்லாம் உங்களை நடத்துறவங்களுக்கு கீழ்ப்படிங்க, தைரியமா கீழ்ப்படிங்க. அவங்க தப்பு செய்தா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க கீழ்ப்படியுங்க. அந்த கீழ்ப்படிதலுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, அந்த தப்புக்கு அவர்களுக்கு தண்டனை உண்டு. நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதிகாரங்களை எதிர்த்து நிற்கும்படி கர்த்தர் நமக்கு சொல்லல, அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கவே கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதிகாரங்கள் தப்பு செய்யும் பொழுது மேலான அதிகாரியாகிய கர்த்தரிடத்துல சொல்லி அவரிடத்துல அந்த பெட்டிஷன் அங்க போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம கீழ்ப்படிந்து கொண்டே இருப்போம். கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். உனக்கு ஒருபோதும் கெடுதி வராது. யோசேப்பை போல உயர்த்துகிற தேவன், ஈசாக்கை போல உயர்த்துகிற தேவன், தாவீதை போல உயர்த்துகிற தேவன், ஒப்பு கொடுத்தலை விசேஷமாய் கனம் பண்ணுகிற தெய்வம். அதற்காகத்தான் உனக்குள் ஒரு விசேஷித்த கிருபை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்து அதை அனுபவித்து அறிக்கையோடு வெளிப்படுத்தும்படி, அறிக்கையோடு வாழும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேளையில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அந்த அகாயா நாட்டுக்காரர்களுக்கு நீர் கொடுத்த அந்த விசேஷித்த கிருபை, அதற்கு முன்மாதிரியாக பவுல் மூலம் எழுதி காண்பித்த இயேசுவின் கிருபை, அந்த மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு கொடுத்த கிருபை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் இதைத்தான் தேவன் விரும்புகிறீர். ஆகவே தான் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கின்றீர். நாங்களும் இந்த விசேஷித்த கிருபை, இயேசு எப்படி தேவனுக்காகவும் தேவ ஜனத்துக்காகவும் ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல நாங்களும் தேவனுக்காகவும் தேவ ஜனங்களுடைய நன்மை கருதி எங்களை ஒப்பு கொடுத்து வாழ கிருபை செய்யும். நாங்கள் ஒரு தியாகிகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு தியாகிகளை நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. போராடுகிறவர்களை அல்ல, தியாகிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர் ராஜா.
இந்த தியாகிகள் வரிசையிலே நாங்களும் காணப்பட எங்களுக்கு அந்த விசேஷித்த கிருபை நீர் ஏற்கனவே ஊற்றி இருக்கிறீர். அது வெளிப்படணும், அது கிரியை செய்யணும், அது எங்களுக்குள் இன்னும் வேகமாய் வேலை செய்யணும் ஆண்டவரே. அந்த அனுபவத்தில் ஒவ்வொருவரையும் நடத்தும். குடும்பத்தில் தியாகிகளாக, பணிஸ்தலத்தில் தியாகிகளாக, ஊழியத்தில் தியாகிகளாக, எங்கும் தியாகிகளாக இருந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் இந்த வார்த்தை எங்களுக்குள் தெளிவாய் புரியும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பேசும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.